ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். நிச்சயமாக ஆசிய அளவில் மிகப்பெரிய மண் அணைகளில் ஒன்றாகவும் தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அணையாகவும் இருக்கக்கூடிய பவானிசாகர் அணையின் மூலமாக தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கராயன் கீழ்பவானி பாசன பகுதிகளில் சுமார் ஒரு 2.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன. ஏற்கனவே காளிங்கராயன் மற்றும் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வழக்கமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி பிரதான கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தண்ணீர் உரிய காலத்தில் திறக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் விவசாயிகளிடம் எழுந்திருந்தது. ஏனென்றால் கால்வாய் பகுதிகளில் வேலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததன் காரணமாக உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படுமா என்ற அச்சம் இருந்த நிலையில் அந்த பணிகள் முடிவடைந்து திட்டமிட்டபடி உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்படும் என அரசு உறுதியளித்திருந்தது. அதன்படி இன்று பாசன பகுதிகளுக்கான தண்ணீர் என்பது கால்வாயில் சற்று முன்பாக திறக்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுந்தரா தலைமையில் அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் ஆகியோர் அணையில் இருக்கக்கூடிய 3 மதகுகளின் பொத்தான்களை இயக்கி தற்போது தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக வினாடிக்கு 200 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் படிப்படியாக இது அதிகரிக்கப்பட்டு வினாடிக்கு 2300 கனஅடி வீதம் அதிகரிக்கப்பட இருக்கின்றது. தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரின் மூலமாக ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் 200 கிலோமீட்டர் தொலைவிற்காக 1,35,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெற இருக்கின்றன. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் 91,284 ஏக்கரும், திருப்பூரில் 10,228 ஏக்கரும், அதே போன்று கரூர் மாவட்டத்தில் 1,988 ஏக்கர் என 1,03,500 ஏக்கரில் நன்சை பயிர் சாகுபடி செய்யப்பட இருக்கின்றது. இன்று முதல் தொடர்ச்சியாக 120 நாட்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் 23 TMC தண்ணீர் அளவிற்கு தண்ணீரானது திறக்கப்பட இருக்கின்றது. தற்பொழுது அந்த உரிய காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே ஒரு பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மொத்தமாக 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்டிருக்கக்கூடிய பவானிசாகர் அணையினுடைய தற்போதைய நீர் இருப்பு 26 TMC ஆகவும், அதே போன்று நீர்மட்டம் 96.3 அடியாகவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கணிசமாக மழை பெய்து வருவதால் தண்ணீரினுடைய வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருப்பதால் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையாக இந்த பாசனத்திற்கு திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் மூலமாக முழுமையாக பாசனம் செய்ய முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் மகிழ்ச்சியுடன் இந்த விவசாயிகள் இந்த நீர் திறப்பு நிகழ்ச்சியிலும் கூட பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.